8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 14 அமிலங்கள் மற்றும் காரங்கள். இப்போ புளி, கிரேப்ஸு, லெமன், கர்டு இதெல்லாம் வந்து புளிப்புச்சுவையோடது அமிலத்தன்மை. அடுத்து சோடியம் பைகார்பனேட், சோப்பு இதெல்லாம் காரத்தன்மை, கசப்பு சுவை. அமிலம்னா அசிடஸ். ஸோ கரிம அமிலம், கனிம அமிலம். கரிம அமிலம்னா பழம், காய்கறி, இந்த நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வருது. கனிம அமிலம்னா ஃபேக்ட்ரி செயற்கையாக உற்பத்தி செய்கிறது, HCl, H2SO4, HNO3 அந்த மாதிரி. ஸ்வீடன் நாட்டில் அர்ஹீனியஸ் அப்படின்றவர் வந்து அமிலம் என்ற நீர்த்த கரைசலை வந்து H+ அயனி H+3O அயனின்னு பிரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு அர்ஹீனியஸ். ஓகேவா. அடுத்து சிட்ரிக் அமிலம் இதில் இருக்குன்னா ஆரஞ்சில் இருக்குது, லாக்டிக் அமிலம் மில்கில் இருக்குது, ஆக்சாலிக் அமிலம் டொமேட்டோவில் இருக்குது. டொமேட்டோவே ஓ மாதிரி இருக்கும்ல, ஸோ ஆக்சாலிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருக்குது. மாலிக் அமிலம் வந்து மால்ஸ்லலாம் ஆப்பிள் வாங்குவாங்க. ஸோ டார்டாரிக் அமிலம் டார்டாராக வர்றது புளி வரும், கிரேப்ஸும் வரும். அடுத்து ஆசிட் புளிப்புச்சன்மைன்றது நிறமற்றது, அரிக்கும் தன்மை இருக்கும். திரவ நிலையில் ஒரு சில ஆசிட் வந்து திண்ம நிலையிலும் இருக்கும். அப்படி எதுனா பென்சாயிக் ஆசிட் தான் வந்து திண்ம நிலையில் இருக்கும். லீலேட் மசாலை சிப்லேட் மசா மாற்றும். மெத்தில் ஆரஞ்சை வந்து சிவப்பாக மாற்றும். இது ரெண்டையுமே சிவப்பாக மாற்றும். அடுத்து வந்து அமிலம் வந்து நீரில் கரையும். அமில நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்தும். அடுத்து மனித வயிற்றில் HCl இருக்குது. அது அதிகமாக உற்பத்தி ஆகிறப்ப தான் பசி வருது. அதுக்கு அளவு மீறினா வயிற்றில் புண் வரும். உலோகம் ப்ளஸ் நீர்த்த ஆசிட் சேர்ந்தால் என்ன ஆகுனா உப்பு வரும். அடுத்து ப்ரெஷர் அதிகமாகும் போது கொதிநிலையும் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகுது, உருகுநிலை குறையும். ஸோ இது ஆப்போசிட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். காப்பர் இல்லாட்டி பித்தளை பாத்திரம் மீது வெள்ளியம் வந்து பூசப்படும். ஈயம் பூசுறதுன்னு சொல்லிட்டே போவாங்கள்ல. ஸோ அப்படி பூசலைன்னா வந்து உணவுப் பொருட்கள் காப்பர் பித்தளையோட வினை புரிந்து அமிலம் வந்து கரிம அமிலம் பாத்திர காப்பரோட வினை புரிஞ்சு என்ன ஆகும்னா உணவை நஞ்சாக்கிடும். ஸோ அதுக்காக தான் ஈயம் பூசுகிறாங்க. அடுத்து CaCO3 + H2SO1 CaSO4 CO2 H2O. அடுத்து லெமன்னா ஒரு சிட்ரிக் ஆசிடா, அதோட சமையல் சோடா. இது வந்து பேக்கிங் சோடா. அப்படின்னா என்னது? சோடியம் பைகார்பனேட்னா இது ஒரு காரம். இது ஒரு ஆசிடு, இது வந்து ஒரு கார்பனேட். அப்படின்னா வந்து இது வந்து ஒரு காரம். ஸோ வந்து என்ன வரும்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நிறைய வீடியோலலாம் போடுவாங்க தெரியுமா, சமையல் சோடா வாங்கி அதில் அப்படி லெமனை புழிஞ்சு விட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி அப்படி பபிள்ஸாக வர மாதிரி வீடியோலாம் வந்திருக்கும். வினிகர் ஊற்றினாலும் அப்படி தான், லெமன் ஊற்றினாலும் அப்படி தான், சமையல் சோடாவோட அப்படி வினி புரிஞ்சு அப்படி ஒரு மாதிரி பபிளாக வரும்ல. ஸோ அதுதான் கார்பன் டை ஆக்சைடு. பட் வந்து க்ளீன்லாம் பண்ணாது, சும்மா அப்படி பபிள் மட்டும்தான் வரும். அடுத்த ஆசிடோட யூஸஸ் என்ன அப்படின்னா, உணவு கெடாமல் இருக்க வினிகர் தான் அசிட்டிக் ஆசிட்னு பார்த்தோம்ல. உணவு கெடாமல் இருக்கிறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணுவோம். ஊறுகாய் வந்து பென்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. குளியல் சோப்பு, சலவை சோப்பு இதெல்லாம் வந்து சோப்புனாலே வந்து அதில் கொழுப்பு அமிலம் நிறையா சேர்த்துருப்பாங்க. உயர் கொழுப்பு அமிலங்களில் சோடியம் உப்பு இல்லாட்டி பொட்டாசியம் உப்பு இதுதான் வந்து சோப்பில் இருக்குது. சரியா? சோடியம் உப்பு, பொட்டாசியம் உப்பு இருந்தால் தான் உப்பு ஒரு கிருமி நாசினி. ஸோ சோப்பில் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. H2SO4 தான் வேதிப்பொருட்களின் அரசன். இது வந்து நீர் நீக்கி அப்படின்றாங்க. சலவை சோப்பு, பெயிண்ட்டு, உரம், வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் ஃபேக்ட்ரிஸ்லலாம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. H2SO4 தான் வேதிப்பொருட்களின் அரசன். இது வந்து ஆசிட்ன்றனால நீரே போயிடும் ஆசிட்டில். அடுத்து சலவை சோப்பு, பெயிண்ட்டு, உரம், வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் ஃபேக்ட்ரிஸில் பயன்படுது. HCl, HNO3, H2SO4 இதெல்லாம் ஆய்வக காரணிகளாக பயன்படுத்தப்படுகிறது. எல்லா உயிரினத்துலேயும் நியூக்ளிக் அமிலம் வந்து இருக்கும், அதாவது RNA, DNA அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஊறுகாயில் வந்து வினிகர் அப்படி இல்லாட்டி பென்சாயிக் அமிலம் வந்து இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அமிலமும் நீரும் சேர்கிறப்போ ஹைட்ரஜன் வந்து வெளியே வரும். ஸோ ஒரு அமிலமும் நீரும் சேர்கிறப்போ ஹைட்ரஜன் வெளிவரும். காரம் நீரும் சேர்கிறப்போ ஹைட்ராக்சைடு வெளிவரும். அடுத்து நீரில் கரையும் காரம் வந்து அல்கலிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சில காரம் வந்து நீரில் ஹைட்ராக்சைடு தராது. எது தராது? சோடியம் கார்பனேட், NaH, சோடியம் பைகார்பனேட். காரில் போகிறவங்களாம் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஹைட்ராக்சைடுலாம் தரமாட்டாங்க. சில காரம் நீரில் ஹைட்ராக்சைடு தராது. எது? காரில் போகிறவங்க. சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட் எல்லாமே காரில் போகிறவங்க தான், ஹைட்ராக்சைடு தரமாட்டாங்க. அடுத்து MgOH2 அப்படின்னா மெக்னீஷியத்தின் பால்மம். NaOHனா இது வந்து சலவை சோப்பு பேசிக்கு. அடுத்து NH4OH அப்படின்னா இது வந்து NH தின்னா அம்மோனியம் அந்த மாதிரி வந்துடும் இல்லையா. ஸோ வந்து அம்மா தான் ஜன்னல்லேருந்து க்ளீனிங் ஒர்க்லாம் பார்ப்பாங்க. அடுத்து CaOH2னா கால்சியம்னா சுண்ணாம்பு நீர். KOH அப்படின்னா KOH, NaOH ரெண்டுமே சோப்பு தான். சலவை சோப்பு, இது சாதாரண சோப்பு. அடுத்து Na2CO3 இது வந்து சலவை சோடா.
சோடியம் கார்பனேட். அடுத்து சோடியம் பை கார்பனேட். சோடியம் பையில் இருந்தால் சமையல் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க, சமையல் சோடா. சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா. NaOH அப்படின்னா வந்து காஸ்டிக் சோடா. KOHம் காஸ்டிக் பொட்டாஷ். Na2CO3னா கால்சியம் சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா. இது வந்து சோடியம் பை கார்பனேட்னா சமையல் சோடா. இது வந்து காஸ்டிக் சோடா. நான் என்னென்னா நான் வச்சுக்கோங்க, நான் எப்போவுமே சோடா வந்து சாப்பிட்டோன்னே சோடா குடிச்சிடுவேன். NaOH நான். ஸோ வந்து காஸ்டிக் சோடா. KOHனா காஸ்டிக் பொட்டாஷ். காசு கொடுத்து தான் சோடா கொடுக்கணும். ஸோ காஸ்டிக் சோடானா. அடுத்து காரம். காரம் வந்து மோஸ்ட்லி திண்மமாக தான் இருக்கும், சில இது மட்டும்தான் திரவமாக இருக்கும். அது என்னென்னா NH4OH, CaOH2, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஒன்று, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒன்று. இது மட்டும் தான் திரவமாக இருக்கும், மற்ற எல்லாமே மோஸ்ட்லி திண்மமாக தான் இருக்கும். கசப்புத்தன்மை, அரிக்குந்தன்மை. இது வந்து காரமாக கொப்பளம் உண்டாக்கியிருக்கும், நிறமற்றவை. காரமாக சாப்பிட்டுட்டு இந்த கையில் வச்சு காரமாக பட்டுச்சுன்னா அப்படி வரும்போது கொப்பளம் மாதிரி வந்துடும். சரி, நிறமற்றவை. காரம் நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்தும். வளவளப்பு தன்மை, சோப்பு தானே தயாரிக்க வேண்டியது, ஸோ வளவளப்பு தன்மை இருக்கும். சிறுகுறிப்பு சாலை நீல இட்மசா மாற்றும். மெத்தில் ஆரஞ்சை வந்து மஞ்சள் கலரில் மாற்றும், அதுதான் ரெட்டாக மாற்றும். இது வந்து மஞ்சள் கலரில் மாற்றும். பினாப்திலின் வந்து பிங்க் கலரில், இளஞ்சிவப்பு பிங்காக மாற்றும். அடுத்து காரத்தோட நடுநிலையாக்களுக்கு வந்து அமிலம் காரம் ரெண்டுமே உட்படும். காரத்தோட யூசஸ் குளியல் சோப்பு KOH, சலவை சோப்பு NaOH. அடுத்து காகித ஃபேக்ட்ரியில், ஆடை மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில், மருந்து தயாரிக்கிற இடத்துல எல்லாமே வந்து NaOH. ஓகேவா? குளியல் சோப்புனா KOH, சலவை சோப்பு NaOH. காகித ஃபேக்ட்ரி காகிதம் வந்து என்ன ஆகும், காரமாக இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு நம்ம கை டக்குன்னு தொடச்சிடுவோம். ஆடையில் வந்து ஆடை மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து என்ன ஆகும், அங்கேயும் இல்லாட்டி இந்த ஃபேக்ட்ரியிலலாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, காரமாக ஏதாவது சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு. இல்லாட்டி மருந்து தயாரிக்கும் இடத்துல மருந்து சில மருந்து காரமாக இருக்கும், பசங்களாம் வந்து உடனே தண்ணி வேணும்னு கேட்பாங்க. NaOH. நான்லாம் அப்படி தான் கேட்பேன். காரமாக இருந்துச்சுன்னா மருந்துனா காரம். ஓகேவா? அடுத்து வெள்ளை அடிக்க CaOH. வயிற்றில் அமிலத்தன்மையின் நடுநிலையாக வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. HCl அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு ஹைட்ராக்சைடு உள்ளே போகணும். என்ன ஹைட்ராக்சைடுனா அலுமினிய பத்திரத்தெல்லாம் நம்ம சமைப்போம். ஸோ சமைச்சதை எடுத்து சாப்பிட்றோம். உரங்கள், நைலான்கள், நெகிழிகள், ரப்பர்கள் இதெல்லாம் தயாரிக்க வந்து NH3OH. NH3OHனா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. சரி, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு, அம்மோனியா தான் வந்து உரம்லாம் தெரியும். ஸோ உரம்னா அம்மோனியா, அது ஓகே. நைலான், நெகிழி, ரப்பர்கள். இது நைலான் நெகிழி இல்லை நைலான் ட்ரெஸ்லாம் அம்மா தான் போடுவாங்க, அம்மா. நெகிழி, ஸோ நெகிழி பை கொண்டு போகலன்ட்டு கவரில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ரப்பர் தொலைஞ்சு போச்சுன்னா அடி அம்மாட்டிருந்து தான் முதல் விழும். ஸோ NH3OH இது எல்லாத்துக்கும். ஏன்னா நிறையா OH கொடுப்போம், ஹைட்ராக்சைடு நிறையா கேட்டிருப்பாங்க. அந்த டைமில் நமக்கு ஞாபகம் இருக்கணும். உரம்னா அம்மோனியா ஞாபகம் வந்துடும். நைலான்னாலும் அம்மா ட்ரெஸ் வந்து நைலான் ட்ரெஸ் நிறையா போடுவாங்க. நெகிழி பை கொண்டு போகலன்னு கவரில் வாங்கிட்டு வருவாங்க. ரப்பர் மட்டும் தொலைஞ்சுன்னா அம்மாட்ட அடி அப்படி விழும். நான் வச்சுக்கணும். அமிலம் ப்ளஸ் காரம் சேர்ந்தது உப்பு. தேனீ கொடுத்தல், தேனீலேருந்து வர்றது வந்து ஆசிட்டு. ஓகேவா? தேனீ கொடுக்கும் வந்து ஃபார்மிக் அமிலம் அப்படியே ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யப்போனா நீட்டு சுண்ணாம்பு CaOH. சுண்ணாம்பு போடு, காலில் கொட்டிச்சா தேனீ கொட்டிச்சா சுண்ணாம்பு போடுவாங்கள்ல, CaOH. அடுத்து குளவி வந்து நம்ம இதுக்கும் என்ன தான் போடுவோம், நம்ம சுண்ணாம்பு தான் போடுவோம். பட் ஆக்சுவலி தப்பு. குளவி இது வந்து காரப்பொருள். இதில் இருக்க அல்கலி தான் வந்து கடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து காரப்பொருள். ஸோ அமிலத்தன்மை நிறைந்த வினிகரை தான் இதுக்கு வந்து போடணும். அடுத்து அமிலத்தன்மை. வேளாண்மையில் வந்து அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். மண் தாவர வளர்ச்சிக்கு அது ஏற்றதில்லை. ஸோ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, சுண்ணாம்பு கற்களை வந்து அப்படி போட்டு வைக்கிறாங்க. அங்கே தண்ணியெல்லாம் போய் தெரியும். சுண்ணாம்பு கற்களை என்ன பண்ணிடுறாங்க, மண்ணில் போட்டு வச்சுட்றாங்க. மரக்கட்டையை எரித்து அந்த கறியும் பரப்பி வச்சிடுறாங்க. ஸோ மண்ணின் காரத்தன்மை நடுநிலையை ஆக்கிடுது. ஃபேக்ட்ரிஸில் வந்து கழிவு H2SO4 வந்து அதிலெல்லாம் கலக்க முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா நிலக்கரியை போட்டு எரிய விட்றாங்க. ஸோ SO2 வாயுவாக மேலே போயிடுது, அமிலத்தன்மை வந்து போயிடுது. ஸோ எதை எப்படி வெளியேற்றுறாங்க அப்படின்னா H2SO4 வந்துச்சுன்னா நிலக்கரியை போட்டு எரிய விட்றாங்க, SO2வாக அது போயிடுது. அடுத்து சுண்ணாம்புக்கல் தான் நடுநிலையாக பயன்படுது. ஓகே, SO2 வந்து காற்று மாசுபடுத்துது. பட் இந்த மாதிரி பண்ணுறனால SO2 வந்து மாசுபடுது இல்லையா? ஸோ வந்து சுண்ணாம்புக்கல் தான் பெஸ்ட்டுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா ஆவியானாலும் அது காற்றை மாசுபடுது. ஸோ சுண்ணாம்புத்தூள் தான் பெஸ்ட்டுன்றாங்க.
அடுத்து அமிலக்கரைசலில் வந்து மஞ்சள் நிறங்காட்டி வந்து நிறமாற்றமே அடையாது. அமிலக்கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டியில் வந்து இது அமிலக்கரைசல் ஒன்றுமே பண்ணாதான். காரக்கரைசல் வந்து மஞ்சள் வந்து சிவப்பாக மாற்றுது. ஸோ மஞ்சளை மட்டும்தான் சிவப்பாக மாற்றலை, எல்லாத்தையும் சிவப்பாக தான் அமிலம் மாற்றும். பட் வந்து இது மஞ்சள் ஐயோ பாவன்ட்டு இதை விட்டு வச்சிருச்சு. செம்பருத்தி பூ இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் வந்து செம்பருத்தியை வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அதில் வந்து அமிலத்தை சேர்க்கும் போது பிங்க் கலரில் மாறும். ஏன்னா அதுவே ரெட்டாக தானே இருக்குது. ரெட்டாக இன்னும் கொஞ்சம் ரெட்டாக முடியாது. அமிலம் எல்லாத்தையும் ரெட்டாக்கும், அதே பிங்காக தான் இருக்குது, ரெட்டாக தான் இருக்குது. ஸோ அது பிங்க் கலரில் மாற்றி விடுது. காரம் வந்து அப்படி டோட்டல் சேஞ்சாக பச்சை கலரில் மாற்றி விட்டுருது. ஓகேவா? க்ரீன் சிக்னல், காரம் க்ரீன் சிக்னல். இது பீட்ரூட் வந்து அது ரொம்ப சிகப்பாக இருக்குது. பீட்ரூட் ரொம்ப சிகப்பாக இருக்கும். இதுக்கு மேலெலாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு ஆசிட் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுருது. காரம் வந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லோ கலராக மாற்றி விட்டுருது. காரம் எல்லோ கலராக மாற்றி விடுது. லிட்மஸ் நிறங்காட்டி வந்து லைக்கன்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. லிட்மஸ் நிறங்காட்டி வந்து லைக்கன்லேருந்து பிரித்தெடுக்கப்படுது. இது ஒரு நேச்சுரலான ஒன்று. அடுத்து லெமன். இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஒரு ஆசிடு, வினிகர் ஒரு ஆசிடு, அடுத்து வந்து ஆரஞ்சு ஒரு ஆசிடு. இது 3மே ஆசிடா. ஸோ இதோட சிவப்பு லிட்மஸ் எப்படி பண்ணி பிரியும், நீல லிட்மஸ் எப்படி பண்ணி பிரியும், அது அமிலமாக காரமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 3மே அமிலம். ஸோ அமிலம் நீல லிட்மஸ்தால சிவப்பு நிறமாக மாற்றும். ஸோ சிவப்பாக மாற்றிடுச்சு. காரத்தோட அது சிவப்பு லிட்மஸ்தால ஒன்றுமே பண்ணாது. நீல லிட்மஸ் தான் சிவப்பு லிட்மஸாக மாற்றும். ஸோ இதோட ஒன்றுமே பண்ணாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து இது ரெண்டும் காரம் என்ன பண்ணும், சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும். ஸோ ப்ளூன்னு எழுதியாச்சு. இதில் ஒரு வினையும் கிடையாது, அவ்வளோதான். ஃபினாப்தலீன் மெத்தில் ஆரஞ்சு வந்து செயற்கை நிறங்காட்டி. நம்ம லிட்மஸ் தாள் மட்டும்தான் வந்து லைக்கன்லேருந்து பெறப்பட்ட நேச்சுரல். ஃபினாப்தலீன் மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆர்டிஃபிஷியல். ஓகேவா? ஆல்கஹால் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஆல்கஹால் நிறங்காட்டி வந்து ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அமிலம் இருந்துச்சுன்னா ஒரு சேஞ்ச் வராது. காரம் என்ன ஆகும், பிங்க் கலரில் மாற்றி விடும். அதனால் ஆல்கஹாலில் டெஸ்ட் பண்ணுற இடத்துலலாம் வந்து ஒரு காரமாக எதையாவது கொடுத்து காரமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பிங்காக மாற்றி விட்டுருச்சுன்னா அது ஆல்கஹால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தில் ஆரஞ்சு வந்து சூடான தண்ணியில் திடநிலையில் மெத்தில் ஆரஞ்சு அதை வந்து வடிகட்டி வந்து அமிலம் வந்து என்னமாக மாற்றும், மெத்தில் ஆரஞ்சு வந்து ரெட்டாக மாற்றும். மெத்தில் ஆரஞ்சை வந்து அமிலம் ரெட்டாக மாற்றும், காரம் வந்து மஞ்சளாக மாற்றும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, லிட்மஸ்தாலையும் ரெட்டாக மாற்றும், மெத்தில் ஆரஞ்சையும் ரெட்டாக மாற்றும். அது என்ன பண்ணும், சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும் காரம். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் கலரில் மாற்றும். இது ரெட்டாக மாறிடுச்சுன்னா இது வந்து பிங்காக மாற்றாது, மஞ்சளாக தான் மாற்றும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறங்காட்டி அமிலம் காரம் நீல லிட்மஸால் சிவப்பு லிட்மஸாக மாற்றும், சிவப்பு லிட்மஸால் நீல லிட்மஸாக மாற்றும். இது காரம் தான் மாற்றும். ஃபினாப்தலீன் அமிலத்தோட வினையே பிரியாது, காரத்தோட மட்டும் பிங்க்கு. மெத்தில் ஆரஞ்சு இது ரெட்டாக மாற்றும், இது எல்லோ மாற்றும். மெத்தில் ஆரஞ்சு தான் ரெண்டோடையும் வினை பிரியுது. சரியா? அடுத்து அமிலம் நீர் சேரும் போது ஹைட்ரஜன் அயனி வெளிவரும். நீர்த்த அமிலம் வந்து உலோகத்தோடு சேரும் போது உப்பு வரும். நீரில் கரையும் காரம் அல்கலி. எல்லா அல்கலியும் காரமாகும், ஆனால் எல்லா காரமும் அல்கலி ஆகாது. நீரில் கரையும் காரம் தான் அல்கலி. ஓகேயா? அடுத்து காரம் வந்து காகித ஃபேக்ட்ரியில் ஆடை, மெடிசின், உரம், நைலான் இந்த ஃபேக்ட்ரிலாம் என்ன பண்ண, நெகிழி, ரப்பர் ப்ரொடக்ஷன் இந்த ஃபேக்ட்ரிலாம் உட்காந்து காரமாக உட்காந்து சாப்பிடுவாங்க ஓரமாக, அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து லிட்மஸ் வந்து இயற்கையான நிறங்காட்டி, லைக்கன்லேருந்து வருது. மெத்தில் ஆரஞ்சு ஃபினாப்தலீன் செயற்கை நிறங்காட்டி. கரண்ட் வந்து அமிலம் காரம் எல்லாமே வந்து நீர்த்த அமிலம் காரம் எல்லாமே பாயும். பற்பசை காரத்தன்மை. குளவி கொட்டுறது வந்து அல்கலி காரம். ஸோ வந்து வினிகரை சேர்க்கணும். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம்.